பெருந்தலைவர் காமராஜர், கக்கன் என போற்றும் தலைவர்கள் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு செல்வ பெருந்தகை போன்ற ஆட்களை தலைவராக நியமிக்கிற அளவு அவல நிலையில தான் இருக்கு காங்கிரஸ் கட்சி. கொலை வழக்கு முதல் வெடிபொருட்கள் என பல வழக்குகளோட ஊழலிலும் கரை கண்ட செல்வ பெருந்தகை இப்போ துப்புரவு தொழிலாளர்களின் பெயர்ல செஞ்சிருக்க ஊழல் பெரும் அதிர்வலையே ஏற்படுத்தி இருக்கு. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்க போறோம்னு சென்னை குடிநீர் வாரியமும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகமும் சேர்ந்து ரூபாய் 524 கோடி மதிப்பிலான அரசு வேலைகளை தூய்மை பணியாளர்களே ஒப்பந்தம் எடுத்து செய்யலான்னு அறிவிப்பை வெளியிடுது. இந்த திட்டத்தை தெரிந்த செல்வ பெருந்தகை தன்னோட சதுரங்க வேட்டையை ஆரம்பிக்கிறாரு. தன்னோட ஆதரவாளர்கள், கட்சிக்காரர்கள்னு சுமார் 100 பேர் பேர்ல தலா 65 லட்சம் ரூபாயை கடன் வாங்கி நவீன கழிவு நீர் அகற்றும் வாகனம் வாங்கி கொடுத்ததோட தன்னோட சொந்த அண்ணன் பையன் நடத்தும் ஜென்கிரீன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துக்கும் வங்கி கடன் பெற்ற பயனாளிகளுக்கும் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டே ஒப்பந்தம் போட வைக்கிறாரு. தூய்மை பணியாளர்கள் பெயர்ல வரும் தொகையில பெரும் பகுதியை அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு சொற்ப தொகை தான் தூய்மை பணியாளர்களுக்கு போகும். இந்த திட்டம் மூலமா செல்வ பெருந்தகையை மாத்தினது தூய்மை பணியாளர்களை மட்டும் இல்ல, முதல்வர் ஸ்டாலினோட திமுக அரசையும் தான். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. ஆனா அது தெரிஞ்சும் நடவடிக்கை எடுக்காம இருக்க காரணம், திமுக என்ன தப்பு செஞ்சாலும் செல்வ பெருந்தகை மாதிரி முதல் ஆளா ஓடி வந்து முட்டு கொடுக்கும் அடிமை கூட்டணி கட்சி தலைவர் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா?